ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது மட்டும் தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது. நீங்க ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வேடிக்கை பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? காசு 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 மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு பெண்க்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், இதுதான் பதில் வருமா உங்ககிட்ட இருந்து? அப்ப உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்? தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இது நல்லது, பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும். ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலே பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுல உட்காரணும். அதுதான் அவருக்கு அழகு. ஒரு மனிதனுக்கு உண்மையில உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு, மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு. ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஆட்சி ஒரு அரசியல் பக்கமே வரக்கூடாது, வீட்டுல உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்தா அது பெட்டரா இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு. 65%, 1% 2% இல்ல, 65% அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது மட்டும் தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது. நீங்க ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வேடிக்கை பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க, உங்க வீட்டுக்கு காசு போகுது, உங்க பாக்கெட்ல காசு போகுது, உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது. அடுத்த 7 தலைமுறை இல்ல, அடுத்த 70 தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா? இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா? இல்ல ஒரு பொறுமை எடுத்துட்டு போத்திக்க போறீங்களா? காசு 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 மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. யார் எந்த பெண்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு பெண்க்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், இதுதான் பதில் வருமா உங்ககிட்ட இருந்து? அப்ப உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்?